அதாவது ஒரு கோலமே போட்டு முடித்த உடனே நம்ம எல்லோருமே இப்படி எந்திரிச்சு இப்படி நகண்டு வந்து இந்த பக்கம் சரியாக இருக்கா அந்த பக்கம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி காளிதாசர் அணுவாக அம்பாளை பற்றி எல்லாம் சொன்ன பிறகும் இப்படி கொஞ்சம் எட்ட வந்து திருப்பி முதல்ல இருந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி பக்கத்தில் போய் எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கிறதாம் இந்த நிறைவு பகுதி. அதாவது என்ன அப்படின்னா, கல்வி வேணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தித்தோம்னா அம்பாள் வந்து சரஸ்வதியாக தெரிகிறாளாம். சரஸ்வதியாக தெரிஞ்சு அதுவும் எப்பேற்பட்ட அருள் தருவாளாம். அப்படியே நாவில் சரஸ்வதி தாண்டவம் ஆடுவாள் அப்படின்ற அளவுக்கு அருள் தருவாளாம். சரி, சக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் பராசக்தியாக மாறி உலகத்தில் உள்ள எல்லா சக்தியும் நமக்கு தருவாளாம் அருளாய். சரி, லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னு பார்த்தா சுற்றி 1000 லட்சுமிகள் இருந்து எப்படி நமக்கு பிரகாசிப்ப முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அருள் தருவாளாம். இது மாதிரி அம்பாள் இல்லையா, அம்மா இல்லையா, அதனால் எல்லாமே அவ்வளோ நம்ம நினைக்கிறத விட ஜாஸ்தியாக தருவா அப்படின்னு நம்மளை நினைக்க வைப்பாளாம். அப்படி இருக்கிறப்போ தீர்த்தத்தில், மந்திரத்தில், யந்திரத்தில், திட்டத்தில், வித்தையில், வடிவத்தில், பீடத்தில், தத்துவங்களில், உண்மைகளில், லோகங்களில், மொழி, இசை, நாதம், சத்தம், ஒரு நம்ம மூச்சு விட்டுற சத்தம், அப்படின்னு சொல்கிற சத்தம், இப்படி அனைத்துக்கும் உயிராக இருப்பவள் அம்பாள் தானாம். இப்படி எல்லாவற்றுக்கும் உயிராக இருக்கும் அம்பாளை நமக்கு பிடிச்ச வடிவத்தில் நாம் நமஸ்காரம் செஞ்சுக்கலாமா? நம்மளால் முடிஞ்சது நமஸ்காரம் செய்கிறது மட்டும்தானே. அது நமஸ்காரம் செஞ்சால் நம் கடமை நமஸ்காரம் செய்கிறது. அம்மா இல்லை, அதனால் அம்மாவுக்கு தெரியும் நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அப்படின்ற ஒரு மன உறுதியோடு நமஸ்காரம் செஞ்சால் அவள் அருள்மலை பொழிவாளாம். ஷியாமளா தண்டகம் நிறைவு பெற்றது. சுபமஸ்து.